சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. மைனி, நம்ம சோனி வீட்டுக்கு வரத சோனி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? அவங்க மாமியார் மாமனார்லாம் வீட்டில் இருக்காங்களா? சொல்லிட்டேன் வசந்தி, எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்களா. ஏன் மைனி, வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? எல்லாம் சோனியோட மாமியாரை நினச்சிதான். போன தடவை நம்ம வரமுச்சுல நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அந்த அம்மா அனுப்பிச்சு. இப்போ நமக்கு என்ன மரியாதையாக தரப்போகுது. இப்பவும் மூஞ்சில் அடித்தால்தான் பேசுமோன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கே. பாரு ராணி, போனோமா பத்திரிக்கை கொடுத்தோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். பிள்ளைய பார்த்துட்டு பேசிட்டு அங்கேயே உட்காந்துடாத. அப்புறம் அவ சாப்பிடுன்னு சொல்லுவா, அப்புறம் அவங்க மாமியார் அது கொண்டு பேசுவோம், அது நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம உடனே கிளம்பிடுவோம் ராணி. என்ன மாப்பிள்ள, நீங்களா சொல்றது பார்த்தா அந்த பொம்பளை ரொம்ப ஹெட் வெயிட் பிடிச்ச பொம்பளையா தான் இருக்கும் போல. இல்லங்க, அதுக்கு ஹெட் வெயிட்லாம் கிடையாது, கொஞ்சம் பண திமிரு. ஏண்டி அதை தான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீ தமிழ்ல சொல்ற. ஏதோ ஒண்ணு, அந்த அம்மா எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க. நமக்கு ஒரு கடமை இருக்கு, நம்ம பொண்ணுங்க கட்டி கொடுத்துருக்கோம், அதனால மரியாதையோட பத்திரிக்கை வைப்போம். வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம். சரி வாங்க மைனி, நம்ம உள்ள போலாம். உள்ளவா சந்தியா, ஏன் இங்கே நிக்கிற? எனக்கு உள்ள வர்றதுக்கு தயக்கமா இருக்கு மாமா. தயக்கமா? ஒருவேளை உள்ள ரகு இருக்கனால அவரை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு இவ தயங்குறாளோ? இது உன் தங்கச்சி வீடு தானே சந்தியா, அப்புறம் உள்ள வர்றதுக்கு உனக்கு எதுக்கு தயக்கம்? மாமாட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? நான் அன்னைக்கு ரகுவை பார்க்க வரமுச்சுல அவங்க அம்மாட்ட நான் ரகுவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு நான் சோனியோட அக்கானி போய் நின்னா அவங்க என்ன கண்ட மணிக்கு திட்டுவாங்க. அப்புறம் அப்பா அம்மா முன்னுக்க மாமா முன்னுக்கெல்லாம் நமக்கு அசிங்கமாலாம் இருக்கும். மாமாட்ட இதை சொல்லிடலாமா? சந்தியா, நீ யோசிக்கிறது பார்த்தா எதுவும் பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லு, பாத்துக்கலாம். அது அது வந்து மாமா, நான் அன்னைக்கு ஒரு நாள் சோனியை பார்க்க அங்கே வந்தேன். அப்போ அவங்க மாமியார்கிட்ட சோனியை பார்க்க வந்தேன்னு சொன்னால் திட்டுவாங்க. நான் ரகுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் சோனியோட அக்கானி தெரிஞ்சா அவங்க என்னை தப்பாக நினைப்பாங்க, அப்புறம் திட்டுவாங்களா மாமா. அதுதான் உள்ளே வர்றதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது. இதுல என்ன இருக்கு சந்தியா? அவரும் உன் காலேஜ் ப்ரொபோசர், அவரை நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பார் சந்தியா, காலேஜ்ல நீங்க நல்லா பேசி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிருப்பீங்க. அதை வச்சு நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னிருக்கா. இப்போ தானே அவர் உன் தங்கச்ச கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதனால இதுல தப்பு எதுவும் இல்லை. வா உள்ள போலாம். மாமா, நான் இப்படி சொன்னதுல தப்பு எதுவும் இல்லையா? இந்த பார் சந்தியா, எல்லாமே நம்ம மனசுதான். தப்பா நினைச்சா எல்லாமே தப்பு தான், சரின்னு நினைச்சா எல்லாமே சரிதான். நீ சொன்னதுல எனக்கு தப்பா எதுவும் தெரியல. உனக்கு உள்ள வர இஷ்டம் இல்லாட்டி நம்ம ரெண்டு பேருமே இங்க நிப்போம், அவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு வரட்டும். மாமா, இத அவங்க சொல்லி நீங்க தான் தப்பா நினைச்சிருவீங்களோன்னு தான் நான் பயந்தேன் மாமா. ஆனா நீங்களே இவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னா எனக்கு என்ன மாமா. வாங்க உள்ள போலாம். இந்த பாரு சந்தியா, கட்டாயமா உள்ள போனோன்னு எந்த அவசியம் கிடையாது. உனக்கு விருப்பம் இல்லாட்டி நம்ம இங்கேயே நிக்கலாம். இல்ல இல்ல மாமா, வாங்க உள்ள போலாம். சொல்கிறேனே அன்பே, என் அன்பே.
இந்த பார் சந்தியா, நம்மளை பத்தி யாராச்சும் மாமாட்ட சொல்லிடுவாங்களோ, மாமா அதை நம்பி நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு மட்டும் நீ கனவுல கூட என்ன தப்பா நினைக்க கூடாது. உன்னை என் உயிருக்கு மேல நினைச்சுதான் நம்ம இந்த கல்யாணம் வர வந்திருக்கோம். யாரோ ஏதோ சொல்றாங்கன்னுலாம் உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் கோலை கிடையாது. இப்போ பிடிச்சிருக்க கையை என் மூச்சு நிக்கிற வரை நான் விடவே மாட்டேன். யார் எது சொன்னாலும் அதை நம்பவும் மாட்டேன். நீ யாரையும் நினைச்சு பயப்படவும் பயப்படாத. யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு நான் நம்புறதுக்கு சின்ன பையனும் கிடையாது. நீ எதையும் நினைச்சு குழப்பிட்டு இருக்காத. என்ன சந்தியா, நீ ஹாப்பியா இருக்கணும். தேங்க்ஸ் மாமா. வாங்கம்மா. அப்பா வாங்கப்பா. வேற அத்தை அக்காலாம் வரலையா? வந்திருக்காங்கம்மா, பின்னாடி வராங்க. நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்கத்தே, வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? வந்து உட்காருங்க. நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாப்பிள்ள. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கத்த. வாங்க உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? அண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தங்கச்சி. நல்லா இருக்கேன். என்னங்க நீங்க நம்ம சின்ன மாமா வீட்டுக்கு வந்ததே இல்லல்ல? எங்க வர சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. நீ கூட அங்க 2 தடவை வந்துட்ட. என்ன அதோ நிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் சோனியோட மாமனாரும் மாமியாரும். அதுல அந்த அம்மாவை மூஞ்ச பாருங்களேன், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நாங்க உள்ள வர்றதுக்கே பயந்தோம். கொஞ்சம் பாருங்களேன் அந்த அம்மாவை. வசந்தி, நான் ஒருத்தவங்களுக்கு அர்ஜென்ட்டா போன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் மனசே போயிட்டேன் பாரு. நான் போய் போன் பண்ணிட்டு வரேன். என்னங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க, அப்புறம் தப்பா நினைக்க போறாங்க. இல்ல நான் போன் பண்ணி பேசிட்டே வந்துடுறேன். என்னாச்சு இந்த மனுஷனுக்கு இப்படி தலை தெரிச்சு ஓடுறாரு? சரி பேசிட்டே வரட்டும். நம்ம தான் இந்த அம்மாட்ட வாங்கி கேட்டணும் போல இருக்கு. அவரு தப்பிச்சுக்கிட்டாரு திட்டு வாங்குறதுல இருந்து. சம்மந்தி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதான் மரியாதையோட பத்திரிக்கை சம்மந்தி வீட்டுக்கு தான் வைக்கணும்னு கொண்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளை வந்து வேற யாரும் இல்லை, என் வீட்டுக்காரரோட தங்கச்சி பையன்தான். அதனால 2 வீட்டு பத்திரிக்கையும் ஒன்றா வச்சே 2 குடும்பமும் சேர்ந்து உங்களை அழைக்க வந்திருக்கோம். நீங்கள் இதை ஏற்றுக்கிடணும். ஏற்றுட்டு கல்யாணத்துக்கு சந்தோஷமாக வரணும் சம்மந்தி. இந்த பத்திரிக்கையை நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கிடணும் சம்மந்தி. அப்புறம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து என் பிள்ளையில வாழ்த்தணும். உங்களை தான் ரொம்ப எதிர்பார்ப்போம். வாங்கிக்கிடுங்க சம்மந்தி. என்னங்க நீங்க இவ்வளவு தயக்கமா கூப்பிடுறீங்க? கல்யாணத்துக்கு நாங்க வரோம்ல, அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவோம். வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எங்க ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. நீங்க தயங்காம பத்திரிக்கை கொடுங்க. அம்மு வாங்கு. கொடுங்க. எம்மா மருமகளே, வந்தவங்களுக்கு எல்லாம் போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துருவாமா. சரி மாமா. வேண்டாம் அவ அவங்க அம்மா அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கட்டும், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏன்னா சோனியோட மாமியாரை பத்தியா அவங்க முகத்துல ஒரு மாற்றம் தெரியுதுல்ல? எனக்கு ஒன்றும் தெரியலையே வசந்தி. அன்னைக்கு வர முடியல எப்படி இருந்தோ மூஞ்சி அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்குது. உனக்கு என்ன மாற்றம் தெரிஞ்சிச்சு? அட மைனி, அன்னைக்கு வர முடியல அந்த அம்மா டீ மாதிரி நம்மகிட்ட பேசிச்சு. ஆனால் அன்னைக்கு அமைதியா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, சோனியா காப்பி போட மாமனார் சொல்ல முடியல, இந்தம்மா நான் போய் போடுறேன், சோனி அவங்க அம்மா அப்பாட்ட பேசட்டும்னு சொல்லிட்டு போகுது. இதுல இருந்தே அவங்க ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையாங்கோ? ஆமா வசந்தி, நான் உள்ள வர முடியலோட கொஞ்சம் தயங்கி தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு அந்தம்மா அமைதியா நல்லா சாப்பிட்டா தான் பேசுச்சு. சரி, என்னமோ நம்ம புள்ள நல்லா இருந்தா போதும். என்ன சம்பந்தி, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? வந்து உட்காருங்க எல்லாரும். சரி சம்பந்தி. என்ன மாம்சு, வயசானவங்களெல்லாம் முன்னக்குட்டியே அனுப்பிட்டு நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரீங்களோ? ஏய் சும்மா இரு வாயாடி. என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம் ப்ரோ. என்ன அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. சமந்தி, இந்த பையன் யாரு? நான் முன்னப்பிட அவனுக்கு தெரியாது, இருந்தாலும் பார்த்துன்னு நல்லா இருக்கீங்களா கேக்குறான். நல்ல பையனா இருப்பான் போலியே. இந்த தம்பியா? இவர் தான் என் மாப்பிள்ள, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. மாப்பிள்ளங்கிறது விட அப்புறம் தான், முதல்ல என் தங்கச்சி பையன், இவன் என் மருமகன். ஓ, சொந்தத்துலதான் பொண்ணு குடிக்கீங்களா? ஆமா குடுக்கல. அந்த பையனுக்கு பார்த்தாலே தெரியுது நல்ல பையன் தான் இருக்கான். கல்யாணம் பொண்ணு ரொம்ப சைலண்டா இருந்த மாதிரி இருக்கு. கோடி ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ப்ரோ என்ன ப்ரோ நின்னுட்டே இருக்கீங்க? 2 பேரும் உட்காருங்க. மாமா நீங்க போய் உட்காருங்க மாமா. அப்பனா நீ? மாமா நான் நிக்கிறேன் மாமா, இப்ப கிளம்ப தானே செய்யணும். நீங்க ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்ச நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். இந்தாங்க எல்லாரும் காஃபி எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு எங்க சிரமம்?
சிரமம் இருக்கு? வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு நாங்கள் தானே காப்பி போட்டு கொடுக்கணும். இன்னைக்கு வேலைக்கார அண்ணே வரல, அதான் நான் காப்பி போட்டு வந்திருக்கேன். சரி எடுத்துக்கிடுங்க. சம்மந்தி, அண்ணனுக்கு காப்பி கொடுக்கலையா? அவர் இப்பதாங்க காப்பி குடிச்சாரு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் காப்பி குடிக்கணும். அதிகமாக குடிச்சா சுகர் அவருக்கு அதிகரிச்சிடும். இவ தர காப்பியை ஒரு தடவை குடிக்கிறதே பெருசு, இதுல 2வது தடவையா? வேண்டாம் வேண்டாம், நீங்களே குடிங்க. ஏன்னா அப்படி சொல்றீங்க? காஃபி நல்லதா இருக்கு. அவருக்கு வாய் சரியில்லை, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. தம்பி, நீங்க காஃபி எடுத்துக்கிடுங்க. ஆ சரிம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? இந்த தம்பி யாரு? அம்மு, இந்த தம்பி தான் நம்ம சம்மந்தியோட மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. ஓ அப்படியா? சரி, எல்லாரும் காஃபி குடிங்க. பார்த்து காப்பி குடிமா. என்ன மாமா, உங்களுக்கு வேண்டிய எல்லாரும் நாங்க இங்க நிக்கோம். உங்களை யார் பேசலாம் நினைக்கிறது? இப்படி பொறையறது? இல்லம்மா, காஃபி குடிச்சல அதுல பொறையேறிட்டு. என்ன ப்ரோ, எங்க அம்மா கொடுத்த பாசமான காப்பில உங்களுக்கு பொறையேறிட்டா? ஆமா ப்ரோ, அவங்களும் எனக்கு அம்மா மதி தானே, அவங்க அன்பால கூட எனக்கு பொறையேறி இருக்கலாம். ரெட் கலர் சுடிதார் போட்ட பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எப்போ எங்க பார்த்தோம்? ஏம்மா, நீ எனக்கு என் பையனோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன, நீ எப்படி இங்க? அது வந்து இந்த பாருங்க சம்மந்தி, அவ தான் என் மூத்த பொண்ணு. அவளுக்கு தான் கல்யாணம் பத்திரிக்கை வைக்க வந்தது, அவளுக்கு தான். அப்படியா? அப்போ அன்னைக்கு ஒரு நாள் இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துச்சு. நான் நீ யாருமான்னு கேட்டேன். அப்போ என் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா, என் தங்கச்சை பார்க்க வந்தேன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? அவங்க என் ஃப்ரெண்டு தான்மா, என் காலேஜ் தான் படிக்காங்க, அதான் என்ன பார்க்க வந்திருப்பாங்களா இருக்கும். எப்படா எங்க அக்கா உன்னை பார்க்க வந்தா? என்னடி நீ கேக்குறத பார்த்தா என்னையும் உங்க அக்காவை வச்சு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அன்னைக்கு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தல, அப்போ உங்க அக்கா இங்க வந்தான்னு அவங்க கிட்ட சொன்னேல, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் வந்த உடனே சொன்ன. சரி, அப்போ வந்தாலோ? அப்பா நீ நல்ல வேலை நம்பிட்டா. ஓ, என் பையன் ஃப்ரெண்டா? அப்போ பஜார்ல என் பையன் பின்னாடி பைக்கில் உட்காந்து போனது நீ தானே? அம்மா, அன்னைக்கு என் கூட பைக்ல வந்தது இவங்க இல்லம்மா, வேற ஃப்ரெண்டு. ஏண்டி நீ வேற ஏண்டி டக்குன்னு திரும்பி பாக்க? இல்ல, இது யாரு? இவ வேற யாரும் இல்ல, செத்து போனாலே என் முன்னாள் காதலி, அவதான். ஓ அவங்களா? சாரிடா. அப்பா என்ன உருட்ட வேண்டியதா இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் நான் மாட்டினேன், எல்லாரும் சேர்ந்து என்ன கும்மி அடிச்சிருவாங்க. எம்மா, நீ சரியான பொண்ணுதான். அவன் கூட ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு லாஸ்ட்ல உன் தங்கச்சி என் பையன் தலையில கட்டிட்டா போல இருக்கு. இல்ல ஆண்டி. ஏன்டா ரகு, அந்த பொண்ணோட இவன் நல்லா தானே இருக்கா? பேசாம உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றா, இவளையே கல்யாணம் பண்ணி இருக்கல, ஏன் அந்த சோடா புட்டிய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தா? அம்மா, என் பொண்டாடிக்கு என்னமா குறைச்சல? நீங்களே தேடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இவ்வளவு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டா. அவ்வளவு தங்கமான என் பொண்டாட்டி. அவளை இன்னொரு வாட்டம் ஏதாவது சொன்னீங்க. அம்மா, நானும் சந்தியா வெளியே நிக்கோமா, நீங்க பேசிட்டு வாங்க. சாரிப்பா, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டுமா, வா சந்தியா.
ஏ அம்மு, எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு தெரியாதா? சாரிங்க, ஏதோ ஒரு வருத்தத்துல சொல்லிட்டேன். சரி, இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. சரி சம்மதி, நாங்க கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சுல. அவ பேசுறத நினைச்சுலாம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ஏதோ அறிவிக்கட்ட தெரியுமா பேசிட்டா. நீங்க அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல சம்மந்தி, கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒரு நாள் முன்னுக்கிட்டே வந்துருங்க. சரிம்மா, நாங்க வந்துடுறோம். மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, நீங்களும் என் பொண்ணும் எங்க கூட இப்பவே வந்துட்டா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வருவீங்களா மாப்பிள்ள? அது வந்து மாமா, காலேஜ்ல இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு. டேய் இப்பமே போகண்டா ப்ளீஸ். சரி மாமா, நாங்களும் வரோம். நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நானும் சோனி பின்னாடி பைக்ல வரோம். மாப்பிள்ள, நீங்க வரேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அப்புறம் சம்மந்தி, எல்லாரும் குடும்பமா கல்யாணத்துக்கு வந்துருங்க, நாங்க கிளம்புறோம். சரிம்மா தங்கச்சி, வந்துறியோம். சரிங்க அண்ணா, கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. சரிம்மா தங்கச்சி, வந்துறியோம். எம்மா சோனி, மாப்பிள்ள பார்த்து பத்திரமா பைக்ல வாங்க, நாங்க கிளம்புறோம். அப்பா, அம்மா பேசுனது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. வந்திருக்கவங்க முழுக்க இப்படியா பேசுறது? அதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை முழுக்க பேசுனது, சை, அம்மா பேசுனது ரொம்ப மோசம். டேய், உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதடா. அவளுக்கு தான் குரங்கு புத்தியாச்சு. நேரத்துக்கு நேரம் ஒண்ணு மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பா. சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கா? இல்ல, நீ என்ன உன் பொண்டாட்டின்னு எவ்வளவு உரிமையோட சொன்னா தெரியுமா? அதை கேட்கும்போது எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஏய் லூசாடி, நீ என் பொண்டாட்டி தானடி. பொண்டாட்டின்னு தானே சொல்லுவாங்க, அப்புறம் வப்பாட்டினியா சொல்லுவாங்க. என்னது? சாரிடி, ஜோக்குக்கு. இந்த பாருடி, நீ என் பொண்டாட்டி. உன்னை யாராத்தையும் தப்பா பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல நான் அமைதியா இருந்தா நான் ஒரு நல்ல புருஷனே இல்லடி. உன்னை யாராத்தையும் தப்பா பேசுனா எங்க அம்மாவா இருந்தாவோட நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்டாட்டி. போதும் போதும், ரொம்ப தான் ஐஸ் வைக்கிறீங்க. நான் கிளம்புறேன். சோனி, நீ வேற உங்க அம்மா வீட்டுக்கு போற. அங்க போனா என்ன கண்டுக்கவே மாட்டா. இப்போ ஏதாச்சும் கவனிக்கலாம்ல? கவனிக்க தானே செய்யணும். வாங்க ரூமுக்கு. ரூமுக்கு தானே, இதோ வர்றேன். ரூமுக்குலாம் வந்தீங்கன்னா 2 அறை தான். பேசாம இங்கேயே நில்லுங்க, நான் போய் பேக்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புவோம். ஏய் சோனி ப்ளீஸ் டி, ஒன்னே ஒண்ணு. ஒன்னும் கிடையாது, 2ம் கிடையாது. சும்மா வரணும், எல்லாம் போயிட்டு வந்துதான். இப்போதைக்கு பக்கத்துல வரமாட்டா போல இருக்கு. சரி, கல்யாண வீட்டுல கேப் கிடைக்கிற இடத்துல ரொமான்டிக் பண்ணிட வேண்டியதுதான்.